இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் ஸ்பிட் ஏசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏசி ஓடிட்டுருந்து ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணியாக தெறிச்சிக்கிட்டு இருக்குது. அதாவது ஏசியோட அந்த ஃப்ளோயர் வர்ற ஃபேன் ஸ்பீடுலேயே தண்ணி வந்து பெட்டில் தெறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு தான் வந்தோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பெட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணி ஒரு இடத்துல கண்டினியூஸாக தெறிச்சு தண்ணி ஃபுல்லாக சொட்டிங் ஹோஸ் வழியாக வெளியே போகல. ஸோ சொட்டிங் ஹோஸ் எதுவும் ப்ராப்ளமாக இருக்குன்னு வெளியே போய் அட்டன் பண்ணி பார்த்தா சொட்டிங் ஹோஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. தண்ணியோட வாட்டம் எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் என்ன ரீசனால் இது வந்து தண்ணி உள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணியோட அந்த வெளியே போகிற அந்த பாத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அழுக்கு, பாசம் இது எல்லாமே பிடிச்சிருச்சு. அதனால என்ன அப்படின்னா ஒரு க்ளூ கம்மு மாதிரி ஆகி அது வந்து தண்ணி சொட்டிங் ஹோஸை ஃபுல்லாக அடைச்சி தண்ணி சுத்தமாகவே வெளியே போகல. ஸோ இந்த ரீசனால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து தண்ணி வந்து உள்ளே அதாவது ஏசி ஓடி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே தண்ணி ஒழுகுது அப்படின்னு சொல்லி இந்த ரீசனால் தான் தண்ணி உள்ளே ஒழுகிட்டுருக்கு. இதை எப்படி நம்ம வந்து அந்த என்ன சொல்ல தண்ணி சொட்டிங் ஹோஸு சொட்டிங் போகிற அந்த அந்த இதை பாத்தை வந்து சரி பண்ணாலுமே ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகலை. ஏன்னா அப்படின்னா ஃபுல்லாக காயில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டஸ்ட்டு சோக் ஆகிருச்சு. ப்ளஸ் ஃப்ளோயரோட சவுண்டு நாய்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருச்சு. அதில் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலிங்கும் ரொம்ப கம்மியாக வருது அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்டு கஸ்டமர் சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜென்ரல் சர்வீஸ் ஒரு டைம் பண்ணி பார்த்தோம். பண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியல. சரி ஓகே அதை கெமிக்கல் வாஷ் பண்ணிடலாம், அதாவது எடுத்து எல்லாத்தையுமே டிஸ்மேண்டில் பண்ணி சர்வீஸ் பண்ணி அசம்பிள் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டிஸ்மேண்டில் பண்ணோம். டிஸ்மேண்டில் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது ஃபுல்லாக காயிலு, ஃப்ளோயரு அந்த ஃப்ளோயரு ப்ளஸ்ஸு உங்களுக்கு அந்த இன்டோர் பிளேட்டு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா பயங்கரமான டஸ்ட்டு. என்ன ரீசனால் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபில்டரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்ம எவ்ரி 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து அந்த ஃபில்டர் எடுத்து நம்ம அதை ரெகுலராகவே சர்வீஸ் பண்ணணும். அது பண்ணாமல் அதுவும் இல்லாமல் ரிட்டன் வந்து ரூம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கபோர்டு இந்த மாதிரி அடிச்சிருந்தா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர் டஸ்ட் ஆகாது. உள்ளே நிறைய ஜாமாக இருந்துச்சு, இப்போ ஸ்பேஸ் நிறையா இருக்குது, அந்த டஸ்ட்டு ஃபுல்லாகவே நிறைய இருக்குது அப்படின்னா ஃபுல்லாகவே அதோட அழுக்க ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளோயர் மோட்ரு வழியாக இன்டோர் வந்து உள்ளே தான் இழுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதனாலவே ஓவராக டஸ்ட் அடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா க்ளீனாகவும் ஃபேனு இதெல்லாம் நல்லா க்ளீனாக வச்சுருந்தோம் அப்படின்னாவே உங்களுக்கு உள்ளே ஓவராக அவ்வளோ டஸ்ட்டு அடைக்காது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கழட்டிட்டோம். காயில் இருக்க அழுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக நம்ம நார்மலாக சர்வீஸ்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கெமிக்கல் ஆட் பண்ணி ஃபுல்லாகவே சோப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஃபுல்லாகவே ஃபில்ட்ரு எல்லாமே ஒரு டைம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டோம். அப்படி க்ளீன் பண்ணி மாட்டுறதுனால என்ன அப்படின்னா க்ளீன் பண்ணி மாட்டினோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு 6 மந்த்து 1 இயருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டஸ்ட்டு க்ளீன் பண்ணணுன்ற ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி இந்த ஃப்ளோயரில் ஃபுல்லாகவே சர்வீஸ் பண்ணையில் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி ஃபுல்லாகவே அழுக்கு. அது ரொம்ப அழுக்கு ஏறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு துர்நாற்றம் அடிக்கும். ஒரு ஸ்மெல்லு வந்து ஒரு பேட் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளோயரோட சவுண்டு தனியாக கடன்னு கேட்கும். அந்த மாதிரியெல்லாம் கேட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு டஸ்ட்டு ஓவர் ஆயிருச்சுன்னா அந்த மாதிரி தான் கேட்கும். இன்னொன்று கூலிங் வந்து ரொம்ப நார்மலாக வந்து நீங்கள் ஏசி போட்டிருந்தீங்க அப்படின்னா குறைஞ்சது அந்த ரூம் ஒரு 10க்கு 10 10க்கு 15 ரூம் அப்படி ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ரூம் ஃபுல்லாக ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ஓவர் டஸ்ட்டு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எடுத்துமே உங்களுக்கு வந்து அந்த கூலிங் எபிலிட்டி கிடைக்காது. ரொம்ப நேரமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஏசி ஓடிக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு அந்த நார்மல் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்த அந்த கூலிங் கன்வென்ட்டாக இருக்காது. ஸோ அதனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸை வந்து ரெகுலராக 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த ஃபில்ட்ரு இதெல்லாம் கழுவிட்டு சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேஜராக வந்து இந்த காயிலெலாம் அவ்வளோக்கா அழுக்கு ஏறாது. இந்த காயில் அழுக்கு ஏறதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஃபில்ட்ருக்குள்ளேருந்து வர்ற அழுக்கு இந்த ஃபில்டரில் ஓரளவுக்கு மேலே அழுக்கை வந்து எடுக்காது. அதோட அந்த ஹோல்ஸோட சின்னதாக இருக்க அந்த டஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காயிலில் தான் இழுக்கும். ஏன்னா காயில் வந்து பார்த்திங்க அந்த ஃப்ளோயர் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படி ஓடுறப்ப என்ன ஆகுனா ரிவர்ஸில் அதாவது வெளியில் இருக்க காற்றை தான் உள்ளே எடுத்து அந்த காற்றை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கூலிங் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ உள்ளே இழுக்கிறது பூரா அந்த நம்ம காற்றுல இருக்க டஸ்ட்டு, அந்த ரூமில் இருக்க டஸ்ட்டு, இந்த ஃபேன் ஓடுச்சுன்னா ஃபேன்லேருந்து வர டஸ்ட்டு இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இன்டோர் ஃபுல்லாக உள்ளே இழுத்துக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி டஸ்ட்டு ஓவராக அடைக்கும். இந்த டஸ்ட்டு ஓவராக அடைக்கிறப்ப என்ன ஆகுனா ஏசி ஓட பார்த்திங்கன்னா காயில் கூலிங் ஆகி தண்ணி சொட்டிங் ஆகிறப்ப அந்த சொட்டிங்கு ப்ளஸ்ஸு அந்த அழுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி என்ன ஆகுனா ஒரு க்ளூ மாதிரி, அதாவது ஒரு கொலன்னு ஒரு கம்மு மாதிரி ஆயிரும். அந்த கம்மு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி சொட்டிங் போகிற அந்த பாத்துலேயே தான் போய் ஸ்டோர் ஆகும். அந்த பாத்தில் அங்கங்கே அடைக்க ஆரம்பிக்க என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டஸ்ட்டு வெளியே போகாமல் ஃபுல்லாக ரொம்பி அந்த
ஃப்ளோயர் சுற்றுற அந்த ஸ்பீடு வேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே உள்ளே தான் தெறிக்கும். ஸோ அந்த ஃப்ளோயரில் இருக்கிற அழுக்கு ப்ளஸ் அந்த சொட்டிங் ட்ரேயில் இருக்க அழுக்கு இது எல்லாமே சேர்ந்து முன்னாடி அந்த அடைச்சிக்கிட்டனால அந்த தண்ணி வெளியே போகிற அந்த சொட்டிங் ஹோஸில் அடைச்சிக்கிட்டனால தண்ணி ஃபுல்லாகவே ஃப்ரண்டில் ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து நம்ம இந்த மாதிரி கெமிக்கல் வாஷ் இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா ரிட்டன் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து அந்த கம்ப்ளைண்ட் வராது. அந்த ரீசனாலையும் தண்ணி வந்து உங்களுக்கு முன்னாடி ஒழுகும். இன்னொன்று என்ன ரீசனால் தண்ணி ஒழுகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வாட்டம், அதாவது ஏசி மாட்டினா கரெக்டாக தண்ணி போகிற வாட்டம் கொடுக்கணும். அந்த வாட்டம் கொடுக்காம இப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து சொட்டிங் ஹோஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லெஃப்ட் சைடு கொஞ்சம் வாட்டம் ஒரு இன்ச்சு கீழே இறக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தண்ணி ஃப்ரீயாக வெளியே போயிடும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது வாட்டம் சரியாக கொடுக்காம இருந்தாங்களும் தண்ணி முன்னாடி ஒழுகும். இங்கே வந்து அந்த பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை. ஏசி ஓடி ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஃபால்ட் ஆகிருக்கு. அதனால் இந்த சர்வீஸ் இதெல்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு ரிட்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்மெல்லு இதெல்லாம் வராது. அந்த ஸ்மெல்லு வராது. அதே மாதிரி அழுக்கு கூலிங் கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது. ஃப்ளோயரோட ஃப்ரீயாக வரும். உங்களுக்கு அந்த சர்வீஸ் பண்ணி போட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக தெரியும். உங்களுக்கு அந்த ஃப்ளோயர் சுற்றி அங்கே காற்று வெளியே வர்ற ஒரு அந்த சில்னஸே பார்த்தீங்கன்னா உனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நல்ல குளு குளுன்னு அடிக்கும். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்வீஸ் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்க பார்த்தீங்கன்னா, ஃபேனோட வேகம் எவ்வளோ தான் வேகம் வச்சாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கூலிங்க்கு இருக்காது. என்ன ரீசன் அப்படின்னா, காயில் ஃபுல்லாக அழுக்கு அடைச்சிக்கிச்சு அப்படின்னா அந்த அழுக்கு ஃபுல்லாக அந்த கூலிங்கை உள்ளே இழுத்துக்கும். ஸோ உள்ளே இழுத்துக்கிட்டனால உங்களுக்கு வெளியே கூலிங் வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். இதனால வந்து எவ்ரி ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பிராண்ட் ஏசியாக இருந்தாலுமே ரெகுலராக நீங்கள் வந்து சர்வீஸை ஃபாலோ பண்ணணும். அப்படி சர்வீஸ் பண்ணாமல் அந்த கேஸ் லெவலை செக் பண்ணாமல் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கன்னு வச்சு சர்வீஸ் பண்ணுவாங்க. கன் சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ளோயர் கன்னு, அதாவது வந்தீங்கன்னா கன்னை வச்சு உங்களுக்கு நார்மலாக வீட்டில் வச்சு சர்வீஸ் பண்ணோம். அது வந்து நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 2 ஃப்ளோரு 3 ஃப்ளோர் அந்த மாதிரி இடத்துல ஏசி மாட்டிருக்குன்னா உங்களுக்கு இண்டோரை வந்து கழட்ட முடியாது. ஸோ இண்டோரை கழட்ட முடியலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி கன் சர்வீஸ் தான் பண்ண முடியும். ஆனால் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இண்டோரை கழட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. இண்டோர் அந்த உங்களுக்கு கன் சர்வீஸ் பண்ணாலுமே அந்த ஃபோம் யூஸ் பண்ணி கன் சர்வீஸ் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காயிலுக்கு பேக் சைடில் இருக்க அழுக்கு, அந்த ஃப்ளோயரில் இருக்க அழுக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வராது. ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு நல்லாவே கூலிங்கு நல்லாவும் வரும். இந்த அழுக்குங்கிறத 0% எல்லாமே எடுத்துடலாம். அதை நம்ம ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை 4 மாதத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு டைம் நம்ம நார்மலாக க்ளீன் பண்ணுறதுனாலையும் ஃபில்டரை க்ளீன் பண்ணுறனாலையும் அதே மாதிரி ரூமை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாகவே டஸ்ட்டு இதெல்லாம் வராது. ஏன்னா இது வந்து எல்லா ஏசிலையுமே எல்லா டைமே வராது. ரூமை ஓவராக டஸ்ட்டு அதிகமாக படிய வச்சுருந்தீங்க அப்படின்னா வேறு வழி இல்லை. இந்த மாதிரி டஸ்ட்டு ஓவராக ஏற என்ன ஆகும் அப்படின்னா ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி என்ன தான் உங்களுக்கு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணாலும் சும்மா அந்த ஃபில்ட்ரு இதெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டாலுமே வந்து கூலிங்கான எஃபிஷியன்சி இருக்காது. உடனே என்ன கஸ்டமர் நினைப்பாங்க, ஒருவேளை கேஸ் எல்லாம் தீர்ந்துருச்சோ அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர் அப்படி சொல்லுவாங்க. இந்த ரீசனால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூலிங் கம்ப்ளைண்ட்டு கண்டிப்பாக வரும். எல்லாமே கெமிக்கல் வாஷ் எல்லாமே பண்ணியாச்சு. இன்வெர்ட்ரு இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே தனித்தனியாக கழட்டி மோட்ரு இதெல்லாம் காயிலெலாம் தனியாக கழட்டி சர்வீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வேறு கம்ப்ளைண்ட் எதாவது வராது. போர்டெல்லாம் வச்சு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போர்டு இருக்கையிலே வந்து சுற்றில ஒரு துணியை சுற்றிட்டு அவங்க பாட்டுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் இன்வெர்ட்ரு போர்டில் தண்ணி கிண்ணி இறங்கிருச்சு அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கழட்டி எல்லாமே நீட்டாக காய வச்சு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்மெல்லு இது எல்லாமே எதுவுமே இருக்காது. ரிட்டன் அதே மாதிரி நம்ம மாட்டுறப்ப பார்த்திங்க அப்படின்னா என்ன ஒரு ரிஸ்க் அப்படின்னா கரெக்டாக மாட்டாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ரிட்டன் வந்து அந்த கேஸ் லீக் இந்த மாதிரி இருக்கிறனாலே நிறைய பேர் கழட்டி க்ளீன் பண்ண மாட்டாங்க. அப்படியே வச்சு க்ளீன் பண்ண முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ண பார்ப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் எடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்துட்டு கரெக்டாக சரியான வேலையை ஓகே நல்லாயிருக்கு சர்வீஸ் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். இங்கே நம்ம சர்வீஸ் பண்ணி எல்லாமே மாட்டியாச்சு. மாட்டிட்டு பாட்டமும் கரெக்டாக வச்சுட்டு தண்ணி ஒன்ஸ் ஊற்றி பார்த்தோம். தண்ணி ஊற்றி காயிலில் வெளியே போகுதா அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கிறது நல்லது. அதை செக் பண்ணி பார்த்தோம். நல்லாவே ஃப்ரீ ஃப்ளோவாக காயில் போகுது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து தண்ணி வந்து ரொம்ப தண்ணி வராது. ட்ராப்பாக வந்து எல்லா தண்ணியும் மொத்தமாக சேர்ந்து வர்றப்ப உங்களுக்கு கரெக்டாக அந்த வாட்டர் இருந்தால் மட்டும்தான் தண்ணி வெளியே போகும். இல்லைன்னா அங்கேயே தான் அடைச்சிக்கிட்டு ஸோ முன்னாடி தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிடும். இது முன்னாடி ஒழுகும். ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா செவுத்து ஓரத்தில் ஒழுகும். ஒழுகி செவரே ஒரு வேஸ்ட்டாக போயிடும். இங்கே வந்து தண்ணி உள்ளே ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோவாக தண்ணி எல்லாமே வெளியே போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ரெகுலராக ஏசி யூஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி என்ன சொல்கிறது, இந்த டஸ்ட் அலர்ஜி இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி கெமிக்கல் வாஷ் அடிக்கடி பண்ணி ஒரு 1 இயர் ஏசி யூஸ் பண்ணுறீங்கன்னா 6 மந்த்தாக, அதாவது 2 டேமாக பிரித்து ஒவ்வொரு டேமில் இந்த மாதிரி கெமிக்கல் வாஷ் பண்ணி நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வேறு எந்த ப்ராப்ளமும் வராது. ஏசி உங்களுக்கு கண்டிஷன் நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள்.